ഇനി നാം ഒരു മലയാളത്തിലെ പഴയ ഒരു പാട്ട് പാടുவோமாக. பாட்டு புஸ்தகத்தில் 446வது பாட்டு. போன வருடம் நான் பாடின பாட்டு தான். இந்த பாட்டு இறங்கி இப்போது கிட்ட 90 வருடத்துக்கு மேலாகி விட்டது. இது புதிய பாட்டல்ல, பழைய பாட்டு. 90 வருடத்துக்கு மேலாகி விட்டது. ഞാൻ പിറக்கிறதுக்கு ஒரு 20 வருடம் முந்தியாவது இந்த பாட்டு வந்திருக்கும். பழைய பாட்டு பாடும்போது பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும், உற்சாகம் உண்டாகும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், தூக்கம் வராது. சில பாட்டெல்லாம் பாடும்போது பாருங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க, காரணம் உற்சாகம் இல்லை. ஆனால் பழைய பாட்டு அப்படி அல்ல. அது பாட்டு கட்டின விதமும் அந்த பாட்டு உருவாக்கப்பட்ட நிலைமையும் அது வித்தியாசம். கிட்ட 55ஆம் ஆண்டில் ஏறக்குறை ஆல்வின் திருவனந்தபுரத்து வந்தார். திருவனந்தபுரம் 55. அப்போது அங்கே சில பாட்டுக்கார் இருந்தார்கள். அவர் அந்த காலத்தில் எம்ஏ பண்டிட்டு படித்தவர், எம்ஏ படித்தவர்கள், பணக்கார் குடும்பம். சொன்னாங்க, நீங்கள் 3 பேரும் கூட போய் ஜோம் பண்ணி ஒரு 3 பாட்டு கட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆல்வின் அன்றைக்கு ராத்திரியில் அந்த 3 பேர் திருவனந்தபுரம் பாளையம் என்ற இடத்தில், இப்போது மஸ்கட் ஹோட்டல் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அந்த இடத்துல குடிசிய வீடாயிருந்தது. ஆ வீட்டுக்குள்ள போய் 3 பேர் 3 அறைக்குள்ள போனார்கள். ராம் முழுவதும் ஜெபித்தார்கள், பாட்டு கட்டினார்கள். ஒரு மியூசிக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை, உதவிக்கு யாருமே இல்லை. பாட்டு கட்டுவது டீம் ஒர்க் அல்ல. இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க. பாட்டு கட்டுவது ஒரு டீம் ஒர்க். 10 பேர் சேர்ந்து 10 பேரோட ஆலோசனையை கேட்டு 10 பேரோட வார்த்தைகளை எடுத்து அப்படிதான் பாட்டு கட்டணும் என்று. அது 10 விதமான ஆலோசனையாக மாறிவிடும், அது எழுப்புதல் இல்லாமல் போய்விடும். இவங்க 3 பேரும் பாருங்க 3 அறையில் போய் உட்கார்ந்து ஆவியில் நிரம்பி பாட்டு கட்டி வந்தார்கள். அதில் ஒருவர் கட்டின பாட்டு தான் இப்போ நாம் பாடுகிற மலையாளத்தில். என்ன பாட்டு? ஜெயத்தின் பாட்டு. அதாவது என்ன, நானே மறந்துட்டேன். சொல்லுங்க, சொல்லு சத்தமா. தேவசூத சந்ததிகளே. தேவசூத சந்ததி அல்ல, അല്ല അതുമല്ല. ഒരു പാട്ട്, അയ്യോ ഞാൻ ഇപ്പോഴത്തെ ഇതുവരെ ஞாபகத்தில் இருந்தது, எனக்கும் வயசாச்சு, மறவியுண்டு. ஜெயம் எடுத்தோர் நாம் ஸ்துதிச்சிடுவோம் என்ற பாட்டு. அந்த பாட்டு தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. எல்லாருக்கும் தெரியும், கரங்களை உயர்த்துங்க. ஜெயம் எடுத்தோர் நாம் ஸ்துதிச்சிடுவோம், எல்லாருக்கும் தெரியும். கேட்டீங்களா? இன்றைக்கு மற்ற சபையார் அந்த பாட்டு பாடுவது திருத்தி எப்படி ஜெயம் லபிச்சோர் என்றதுக்கு பதிலாக தய லபிச்சோர் நாம் ஸ்துதிச்சிடுவோம். ஜெயம் பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடின அத்வானம் தேவை. தயைக்கு தேவனுடைய கிருபை மட்டும் போதும். அந்த கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் தேவன் நமக்கு இந்த உதவிகள் செய்தார். எல்லாம் கிருபை. அதான் தய. அது எல்லாருக்கும் உண்டு. ஜெயம் எல்லாருக்கும் இல்லை. அது போராடி மேற்கொள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஜெயம். அப்படிதான் இவர் இந்த பாட்டு கட்டினாரு. ஜெயம் எடுத்தோர் நாம் ஸ்துதிச்சிடுவோம். அதுன்னு
യോഗ്യൻ ക്രിസ്തുവകോ. അത് നല്ലൊരു പാട്ട്. അത് നമ്മളെ സഭയിലെ അടിക്കടി പാടുവതുണ്ട്. அந்த பாட்டெல்லாம் பாடி 3 மாதத்தில் ஒரு முறையாவதும் தமிழிലെ പഴയ പാട്ടുകൾ, മലയാളത്തിലെ പാട്ടുകൾ പാടി ഒന്ന് ആവിയിൽ ഉற்சாகப்படுங்க. அதுக்குள்ள அந்த பாட்டு பாடும்போதே ஆவி வந்து இறங்கும். காரணம் அது உற்பத்தியான நிலைமை அப்படி. தேவனுக்கு மகிமை. മലയാള പുസ്തകത്തിൽ 68-ാം പാട്ട്, 168, தேவசுத சந்ததிகளே விசுத்தரே என்ற பாட்டு. இந்த பாட்டு நீங்க போன வருஷத்தோட பாடி அதுக்கப்புறம் விட்டு விடாதீங்க. ஒரு 3 மாதத்தில் ஒரு முறையாவது திருப்பி 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 சபையில் பாடுங்கள். எழுப்புதல் உண்டாகட்டும், உற்சாகம் உண்டாகட்டும். இப்போ சில புது பாட்டு பார்த்தா ஏதோ பச்சை தண்ணி ஊத்தின மாதிரி இருக்கு. ஒரு எழுப்புதலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. காரணம் ஆனா இந்த பாட்டு பாடி பாருங்க. இதுல 5ஆம் சரணத்தை பாருங்க. 4ஆம் சரணம். அதுல என்ன வாசிக்கிறோம்? 3 பதங்களை நாம் பார்க்கிறோம். 3 பதங்கள். ஒன்று பட்டணமதாயவரே, பட்டணமதாயவரே, பட்டணமதாயவரே. அவ பட்டணம் அல்ல, பட்டணமாக மாற்றப்பட்டவர்கள். അതൊരു ഗ്രൂപ്പ്. രണ്ടാമത് ഗോപുരങ്ങളെ, ഗോപുരങ്ങളെ. മൂന്നാമത് തെരുക്കളെ. 3 പദം. ഇതിന്റെ അർത്ഥം എന്നാ? പട്ടണം ചെന്ന പെരിയ ബിൽഡിങ്ങോ പെരിയ ഇതല്ല എൻ്റെ അർത്ഥം. പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും ഞാൻ. அப்போ விசுவாசத்தின் நல்ல போராடி உபதேசத்துக்காக, தெய்வீக சுகத்துக்காக, வேறுபாடு ஜீவியத்துக்காக நல்ல போராடி 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 ஜெயித்தவர்கள் தான் பட்டணம். அதனால தான் நாம் இப்போ விசுவாசத்துக்காக, சத்தியத்துக்காக போராடுகிறோம். அதான் நல்ல போராட்டம் என்று பரிசுத்த பவுல் சொன்னார். தெய்வீக சுகத்துக்காக, வேறுபாடு ஜீவியத்துக்காக, முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிற விஷயத்துக்காக நாம் போராடணும். அப்போதுதான் நாம் ஜெயாளிகளாக மாற்றப்பட்ட பட்டணமாக மாற முடியும். அப்படி பட்டணமாயவரே என்று நான் கண்டிடும். அடுத்த முத்து கோபுரங்களே. முத்து கோபுரம் ஆறு? கோபுரம் என்று சொன்னால் காவலால் இருக்கும் இடம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கோபுரம் என்பது ஜப ஜீவிய வீரர்கள். ஜபத்தில் சிலர் பாருங்க 24 மணி நேரம் எங்களுடைய வீடுகளிலே ஜபித்து கொண்டிருப்பார்கள். உபவாசம் எடுத்து ஜபிப்பார்கள். அன்னாள் பாருங்க, 86 வயசான அன்னாள் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் தேவாலயத்தில் போராடி 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 ஜபித்து கொண்டிருந்தாள். வயசான பாட்டி தேவாலயத்தை விட்டு போகவில்லை. புருஷன் இறந்து விட்டார். இனி எனக்கு தேவாலயம் தான் முக்கியம். தேவாலயத்தில் தங்கி அந்த 84 வயசுல போராடி போராடி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கிற பரிசுத்தவான்களும் சகோதர சகோதரிகள் நமது மத்தியில் உண்டு. அவர் விசுவாச வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் வாங்கி வச்சு குடித்து அவங்க ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது. அவங்க பின்காலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவங்க கோபுரங்களாக மாற்றப்படும். கோபுரங்கள் அவர்கள் இருக்கிறதுனால தான் சபையே பாதுகாக்கப்படுகிறது. கோபுரத்தில் காவல்காரன் இருந்தால் தான் பட்டணம் பாதுகாக்கப்பட முடியும். அடுத்த தெருக்களே. தெருக்கள்
அது யாரை வெளிப்படுத்துகிறது? தெருக்கள். தெருக்கள் என்று சொன்னால் உபதேசத்துக்காக போராடி தங்களுடைய ஜீவியம் முழுவதும் அந்த உபதேசத்துக்காக அர்ப்பணித்தவர்கள், பின்வாங்கி போகாமல் அந்த ஜீவியம் முழுவதும் உபதேசத்துக்காக அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் தெருக்களாக மாற்றப்பட்டார்கள். அதனால தான் நம்ம தமிழ்ல ஒரு பாட்டு பாடுகிறோமே. என்ன பாட்டு? பழைய பாட்டு. பட்டணத்தின் வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்தில் வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கொடியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கொடியே. பார்த்தீங்களா? பாடும்போதே ஒரு சந்தோஷம் உண்டு. உங்களோட வீடுகளில் எல்லாம் பாடுங்க, பாடுங்க. நான் உங்களோட சந்தோஷத்தை பார்த்த அக்கப்பக்கத்துக்காக ரட்சிக்கப்படட்டும். உங்க சந்தோஷத்தை பார்த்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் வேத வசனம். நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜீவியத்தை பார்த்து, உன் சந்தோஷத்தை பார்த்து, உன் குடும்பத்தினோட முன்னேற்றத்தை பார்த்து, உன்னோட பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து மറ്റുள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அப்புறம் படிச்சு பாருங்க. பல வசனங்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை. இப்போது நாம் 446ஆவது மலையாளம் பாட்டு பாடுவோம். இந்த பாட்டு புஸ்தகம் யாருக்கும் இருக்குமோ தெரியாது. அவங்க பாடுவாங்க. நீங்க எடுத்து சொல்லுங்க. என்ன பாட்டு பாட போறோம் சொல்லுங்க. தேவசுத சந்ததிகளே விசுத்தரே. பாடுங்க. சத்தமா பாடு. எல்லாரும் கை தட்டி பாடுங்கள், கை தட்டி பாடுங்கள். என்ன சேர்ந்திடும் தேவபுரவாசிகளோடு என்ன சேர்ந்திடும் சோபனபுரமதில் ராஜனோடு கூடினாம், சோபனபுரமதில் ராஜனோடு கூடினாம். மோதால் வசிப்பான் போகாம் நமக்கு, மோதால் வசிப்பான் போகாம் நமக்கு. அக்கறை நாடேத்தியாமி சுத்த சங்கக்கா, அக்கறை நாடேத்தியாமி சுத்த சங்கக்கா. பாட்டு பாக்குന്നുണ്ട് നാം ചേർന്നിടുവാനാ, പാട്ട് പാക്കുന്നുണ്ട് നാം ചേർന്നിടുവാനാ. ആനന്ദകരണീട്ടി കേട്ടാം പുഞ്ചിരി തൂകി, ആനന്ദകരണീട്ടി കേട്ടാം പുഞ്ചിരി തൂകി. വിളിച്ചിടുന്നു പോകാം നമുക്ക്, വിളിച്ചിടുന്നു പോകാം നമുക്ക്. സംഘം ഹല്ലേലൂയ ആടിയാക്കുന്നു, സംഘം ഹല്ലേലൂയ ആടിയാക്കുന്നു. വിശ്രമം കൂടാതെ സാഫികളിതാ, വിശ്രമം കൂടാതെ സാഫികളിതാ. ഗീതാമോദമോടെന്നോ വാഴ്ത്തിടുന്ന പരണേ, ഗീതാമോദമോടെന്നും വാഴ്ത്തിടുന്ന പരണേ. പോകാം നമുക്ക് സിയോൻ പുരിയിൽ, പോകാം നമുക്ക് സിയോൻ പുരിയിൽ. തുല്യമില്ലാ തേജസ്സാലേ അങ്ങിടും സ്വനം, തുല്യമില്ലാ തേജസ്സാലേ അങ്ങിടും സ്വനം. പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും, പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും. മുത്ത് ഗോപുരങ്ങളെ ശോഭന തെരുക്കളെ, മുത്ത് ഗോപുരങ്ങളെ ശോഭന തെരുക്കളെ. കാണുന്നുണ്ടതിൽ പ്രഭാപുരത്തിൽ, എല്ലാരും
கைத்தட்டி பாடுங்க, உற்சாகமாக பாடுங்க. கரே நடத்திய விசுத்த சங்கத்தார், அக்கறை நடத்திய விசுத்த சங்கத்தார், ஆத்துமாக்கும் கொண்டு நாம் சேர்ந்திடுவானாம், ஆத்துமாக்கும் கொண்டு நாம் சேர்ந்திடுவானாம். ஆனந்த கருணிதி கேட்டாம் புஞ்சிரி தூகி, ஆனந்த கருணிதி கேட்டாம் புஞ்சிரி தூகி, விழிச்சிடுന്നോ പോകാം നമുക്ക്, വിളിച്ചിടുന്നോ പോകാം നമുക്ക്. ഹല്ലേലൂയ പാടിയാക്കുന്നു, ഹല്ലേലൂയ പാടിയാക്കുന്നു. വിശ്രമം കൂടാതെ കെരുബി സാഫികളിതാ, വിശ്രമം കൂടാതെ കെരുബി സാഫികളിതാ. ഇതാ മോദമോടെന്നും വാഴ്ത്തിടുന്ന പരനെ, ഇതാ മോദമോടെന്നും വാഴ്ത്തിടുന്ന പരനെ. അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. സിയോൻപുരിയിൽ പോകാം നമുക്ക്, സിയോൻപുരിയിൽ തുല്യമില്ലാത്ത തുല്യമില്ലാത്തിടും സ്വന്ത പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും, പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും. മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ. സംഘം ഹല്ലേലൂയ പാടിയാർക്കുന്നു. വിശ്രമം കൂടാതെ കെരുബി സാഫികളിതാ, വിശ്രമം കൂടാതെ കെരുബി സാഫികളിതാ. ഇതാ മോദമോടെന്നും വാഴ്ത്തിടുന്ന പരനെ, ഇതാ മോദമോടെന്നും വാഴ്ത്തിടുന്ന പരനെ. പോകാം നമുക്ക് സിയോൻപുരിയിൽ, പോകാം നമുക്ക് സിയോൻപുരിയിൽ. തുല്യമില്ലാത്ത കഴിഞ്ഞിടും പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടാം, പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും. മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ. തുല്യമില്ലാത്ത കഴിഞ്ഞിടും സ്വർണ്ണ, തുല്യമില്ലാത്ത പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും, പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും. മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ. തുല്യമില്ലാത്ത തുല്യമില്ലാത്തിടും സ്വർണ്ണ പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും, പട്ടണമതായവരെ എന്ന് കണ്ടിടും. മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, മുത്തുഗോപുരങ്ങളെ ശോഭന തിരുക്കളെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ, കാണുന്നുണ്ടതിൻ പ്രഭാപുരത്തെ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ.
ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഈ സന്തോഷം താൻ ദൈവിക സുഖം. അല്ലാതെ വ്യാധി വരുമ്പോൾ ആണ്ടവരെ എനിക്ക് സുഖം താരും, എനിക്ക് സുഖം താരും, എൻ്റെ തല വലിയ മാറ്റം, എൻ്റെ വയറ്റ് വലിയ മാറ്റം ജപിക്ക് വേണ്ടി ആവശ്യമില്ല. மனமகிழ்ச்சி, நீங்க சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்.